Hi, எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அதியம் நானும். இன்னைக்கு அதியம் நானும்ல நேத்து தாங்க நாங்க வந்தோம். இன்னைக்கு வந்து அப்பா அன்னதானம் போடுவாரு. அவினாஷில தேர் அந்த ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த டைம்ல அந்த வீக்ல ஒரு நாள் அப்படி பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அதனால அப்பா இருந்துட்டு நீங்க வாசாமி அப்படின்னு கூப்பிட்டாரு. அதுவும் இல்லாம கோவில் இந்த மாதிரி விஷயம் அப்படிங்கறங்காட்டி டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கிளம்பிட்டோம். ஆனா காலையில பாத்தீங்கன்னா நிலன்னு 3:30 மணிக்காட்ட எந்திரிச்சிட்டான். அதனால அவன் கொஞ்சம் டயர்டா இருப்பானோன்னு நினைச்சேன். பட் அவன் நல்லா பிரிஸ்கா இருந்தான். சரி எப்படியோ போயிட்டு வந்து தூங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என்னென்ன அன்னதானம்ல அப்பா என்ன மாதிரி பண்ணுவாரு அப்படின்னா, ஒயிட் ரைஸ், மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்டு சாம்பார், ரசம், அப்புறம் பொரியல் மாதிரி. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவே எடுக்கிறேன். ஸோ இன்னைக்கு விலாகு வந்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வரப்போகுது. நேரத்துலேயே எந்திரிச்சிட்டானுங்க. நான் ஆனால் தூங்கி 2 நாள் ஆச்சு. மறுபடியும் நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். சரின்னு நானும் அவன் எப்போ எந்திரிச்சாலும் எந்திரிச்சுக்கிறது. அப்புறம் அக்கா பசங்க அதிரன்னு எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. அது ஷூ எதுக்கு போட்டிருக்கேன் இல்லை? வாக்கிங் போற? யார் கூட போற? யார் கூட? அப்பா கூட போறியா? அப்பச்சி அப்பச்சிக்கு அவ்வா குடுத்தினாதான் கூப்பிட்டு போவாராமா. குடுத்துரு, கிசி குடுத்துரு நிலன். ஹக்கி பண்ணிடு அப்பச்சி. ஆமா மாத்திதான் போட்டிருக்கிறேன். அப்புறம் அப்பா அந்த அன்னைக்கு 4 to 5 வாக்கிங் போயிட்டு வந்துட்டாரு. வந்துட்டு நிலனுக்கு ஸ்கிராம்பிள் எக் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ட்டு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு 2 முட்டையை போட்டு உடச்சி ஊற்றி அவனுக்கு கொடுத்துட்டாரு. அப்படியே அதிரனுக்கும் போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா 2 பேரும் ரொம்ப எர்லியாகவே எந்திரிச்சிட்டாங்களா, அதனால அப்பா 2 பேர்த்துக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. பாலும் காய்ச்சியாச்சு. அப்புறம் அக்கா எல்லாம் லைனாக எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இவங்க என்னோட சித்தி, அவங்க என்னை வளர்த்துனவங்களும் கூட நிலனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. சித்தப்பா போயிட்டு காஃபி, டீ 2மே வாங்கிட்டு வந்துட்டாரு. எனக்கு எது பிடிக்குமோ குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீட்டில் வைக்கல அந்த அன்னைக்கு. சரி பசங்களை பார்த்துட்டே அப்படியே சரியா இருந்தது. அப்புறம் சித்தியை ஊற்றி கொடுத்தாங்க. சரி ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிக்கோ, அதுக்கப்புறமா டீ குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஊற்றி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அக்காலாம் எந்திரிச்சாங்க. அப்புறம் அப்பா கிளம்பிட்டாரு ஒர்க்குக்கு, கடையை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டாரு. அப்பா கடைக்கு போயிட்டு அப்புறம் நாங்கள் ஒரு 10:30 மணிக்காட்ட கிளம்பினோங்க. டிரைவர் அண்ணாவை அனுப்பி விட்டுட்டாரு. செகண்ட் அக்கானால வர முடியல. அதனால நானும் ஃபர்ஸ்ட் அக்காவும் தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் அக்கா அங்கேருந்து வந்துட்டா. அப்புறம் அவினாஷி போயிட்டு அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நானும் சாப்பிட்டேன். எனக்கு அன்னதானத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் லைட்டாக போட்டு சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா பசங்களும் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. சரி கிளம்பி வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். சாப்பாடுங்க இதெல்லாம் வந்து சமையல்கார அண்ணா ஒருத்தர் இருக்கார். எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அவர் சமைப்பார். அவர் தான் எல்லாம் செஞ்சுருந்தார். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க எல்லாமே. அந்த மாதிரி 3 அண்டால சமைச்சிருந்தாங்க. எல்லாம் ஒரு 1000 பேர்கிட்ட சாப்பிட்டாங்கங்க. அப்புறம் ஃபஸ்ட் அக்கா மாமா கூட நான் ரிட்டன் கிளம்பிட்டேன். அவினாஷி தேர் பார்த்தீங்களா, அங்கே கிட்ட ரூட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து சண்டே ஷூட் பண்ண வீடியோ. அந்த அன்னைக்கு எனக்கு அப்பா கிட்ட நான் கேட்டிருந்தேன், எனக்கு குடல் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும், அதை நான் சாப்பிட்ணுன்ட்டு. ஏன்னா நான் அவினாஷியில் இருந்தப்போ அப்பா செஞ்சு கொடுப்பாரு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.
என்ற 3 பிள்ளைகளுக்காகவும் ஊர்ல வந்து ஸ்பெஷல் பிள்ளைக்காகவும் பாத்தீங்கல்ல, யாரும் விட்டு கொடுக்க முடியுமா? கீதா நீ என்ன செய்யற? நான் சிக்கன் குழம்புக்கு கூட்டு ரெடி பண்ணிக்கிறேன். நைட்டே வெங்காயம் எல்லாம் தொளிச்சு வச்சுட்டாங்க. நான் தான் கேட்டேன் எனக்கு குடல் சாப்பிடணும் போல இருக்குன்ட்டு. ஏன்னா அங்கே வந்து குடல் எல்லாம் கிடைக்கா, என்ன சொல்றது, ரேராக தான் கிடைக்கும். அதுவும் இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அதனால சரி அது சாப்பிடணும். இல்லைங்கப்பா, அது வித்தியாசமா இருக்கும் அந்த குடல் எல்லாம். ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து வருது. பாரி நாடுல குடல் யாண்டே. அதனால அதுவும் தலைக்கறி அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப சாப்பிடணும் போல இருந்துச்சுன்ட்டு காலையிலே அப்பா போய் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி நேற்று நைட்டே ஆர்டர் பண்ணிட்டாரு. எல்லாம் காலையில் நேரத்துலேயே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அவங்களோ. கொடுங்கப்பா, நான் கட் பண்ணி தரேன். நீல நான் சோனான்னு கூப்பிட்டுக்கிறது, கூப்பிட்டா பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறது. அப்புறம் சரி சோனியா நீ தயவு செஞ்சு பாரு, நான் வெங்காயம் வேணா நான் தொளிச்சு இது பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். நல்லா ஆளை பிடிச்சி வச்சிருக்கிற தம்பி விளையாடுறதுக்கு. எந்திரிச்சாலே விட மாட்டேரா. மாமாவும் பெரிய அதான் கூப்பிடுவான். யாரு தங்க அவரு? சரி பெரியப்பா கூட விளையாடுங்க. தங்கது அப்படியா, அது தலையை அப்படியே ஒரு ஆட்டம் போடுவான். இது யாரு? இவங்க யாரு? இவங்க யாரு? அம்மத்தா கோமதி சொல்லிடு. கோமதி சோனா. சரி இங்க வரு. அப்பிச்சி பேரு என்ன தெரியுமா? நாகராஜ். நானா சொல்லிடு. நானா லாலா லோலா சோலா. 10ல அந்த உச்சிரி. அப்பா அது தண்ணி கொதி வந்தது. அப்புறம் கிச்சனுக்குள்ளே எல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டே ஆளுக்கு ஒரு வேலையை பண்ணணும். ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் ரொம்ப பேம்பர் பண்ணுறாங்க உங்களை, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆமாங்க, நான் வீட்லேயே சின்ன பொண்ணு, என்னை எப்போவுமே நான் சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை பேம்பர் பண்ணுவாங்க, நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க. இதில் என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. அப்புறம் ஒரு சிலர் அக்கா குழந்தைகளை நான் பார்க்கல, நான் தூக்கலை அப்படின்லாம் சொல்லி இது பண்ணிங்க. அவங்களெல்லாம் வளர்த்துனதே நான் தாங்க. அவங்கள சின்ன வயசில் வந்து நான் இங்கே தான் இருந்தேன், அப்போ அக்காவும் இங்கே தான் இருந்தா. அப்போ எனக்கு கல்யாணம் இல்லை. அப்போது நான் நிகிதாவெல்லாம் தூக்கி சுத்தாத இடம் கிடையாது, அவளுக்கு எல்லாமே நான் தான் பண்ணி விடுவேன். அந்த மாதிரி நான் வளர்த்திருக்கேன் பார்த்து. இப்போ எல்லாம் அவுட்க்ரோ ஆயிட்டாங்க. நம்ம போய் கொஞ்சற மாதிரி இல்லை. இப்போ அதிரனுமே வந்து அவுட்க்ரோ ஆயிட்டான் தான். நிலன் மட்டும்தான் இப்போ எங்கள் வீட்டில் கடை கொட்டி. அதனால யாரும் அந்த மாதிரி யாரும் எடுத்துக்காதீங்க. அண்ட் அப்படி ஒரு சிலர் எல்லாத்தோட வியூ ஒரு மாதிரி இருக்காதுல்ல. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் எப்படின்னு எங்கள் வீட்டுக்கு தெரியும், அவங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியும். அது போதும் எங்களுக்கு. அப்புறம் அப்பா செய்கிறது இதுதாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்பா வெந்ததுமே எனக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்து, ஏன்னா ஒரு வருஷம் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்திருக்கேன். நான் நிலனை தனியாக அங்கே வச்சு சமாளித்து ஒரு வருஷம். ஏன்னா குழந்தைகளை தனியாக வளர்த்துறது ஈஸி கிடையாது. அதுவும் இல்லாமல் ஏர்போர்ட்லேயே படாத பாடுபட்டு வந்துட்டேங்க. ஏன்னா நிலனுக்கு நான் இன்னுமே ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் ஃப்ளைட்டெல்லாம் டிலே ஆகி டெல்லியில் மட்டும் 9 மணி நேரம் பசங்களை தனியாக வச்சு சமாளிச்சுட்டு வந்திருக்கேன். அதனாலேயே எங்கள் வீட்டில் இன்னுமே எக்ஸ்ட்ராவாக பேம்பர் பண்ணாங்க. அது வந்து எனக்கு ஓகே தான். நீங்கள் அப்படி நினச்சாலும் எனக்கு அது பிரச்சனை கிடையாது. அப்புறம் அந்த அன்னைக்கு காலையில் இட்லியும் குடல் ஃப்ரையும் இது சிக்கன் கிரேவியும் குழம்பு, தண்ணி குழம்பும். அப்புறம் நிலன் கியூட்டாக அப்பாட்ட போய் நல்லா செட் ஆகிட்டான். பிளேட் எடுத்து எல்லாம் உட்காந்து எல்லாத்தையும் போட்டு எல்லாரும் அவனை ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க.
அப்புறம் அப்பா அம்மா 2 பேர் ஆகட்டும், நாங்கள் அங்கே இருக்கப்ப இங்கே அக்கா பசங்களுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ உங்களுக்கு பண்ண முடியலையே சாமிகளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதிரனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்திருந்ததுங்க. கிஃப்ட்ஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து. இது பார்த்தீங்கன்னா உண்டியலுங்க, செம்ம க்யூட்டாக இருந்தது. பிக்சரோடையும் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. இது சின்ன சைஸ் உண்டியலுங்க, 4x4 இருக்குது. 199 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அது கூட ஒரு காம்போ செட் மாதிரி ஒரு பவுச்சு, டிஃபன் பாக்ஸஸ்ஸு, அப்புறம் வாட்டர் பாட்டில், கர்ச்சீஃபு, இதில் எல்லாமே வந்து நேம் எழுதி கூட நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது டிஃபன் பாக்ஸு பிக்சரோடு வந்திருந்ததுங்க. டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சைஸ் இருந்தது. இது ஒரு சைஸும் சிறுசாக ஒன்றும், அது கூட ஒரு குட்டியான ஒரு கப்பும் இருந்தது. இதுலேயும் பிக்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க. இல்லைன்னா கார்ட்டூன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேட்சிங்காக ஒரு டவலில் ப்ளஸ் வாட்டர் பாட்டிலில் சிப்பரோடு வந்திருந்ததுங்க. சிப்பர் இல்லாமல் கூட நம்ம வாங்கிக்கலாம். பென்சிலெல்லாம் அதிரன் நேமோட வந்திருந்தது. அதனால் அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். ஒவ்வொன்றிலையும் பார்த்து அவனோட ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் சிரிப்பே வந்துச்சு. அந்த மாதிரி இருந்தது. இது வந்து நீங்கள் காம்போவாகவும் வாங்கிக்கலாம், இல்லை செப்பரேட்டாக கூட வாங்கிக்கலாம். லேபிள் முதல் கொண்டு எல்லாமே பிக்சரோட, நேம் இல்லாமல் லைக் பிக்சர் இல்லாமல் கூட பண்ணி தருவாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கு, ஃபோன் நம்பர் அதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். லிட்டரலி இந்த ஐஸ்கிரீமை 3 பேரும் சேர்ந்து உட்காந்து 10 வருஷம் கழிச்சு தான் சாப்பிட்டாங்க. சென்னையில சுகன்யாக்கா வீட்டில் இது சாப்பிட்டதுங்க. அதுக்கப்புறம் கீதாவோட குழந்தைங்க வீட்டில் சாப்பிட்டோம். கொஞ்சம் வாய் வளருங்க, தப்பா எடுக்காதீங்க. பிகாஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால கொஞ்சம் எத்தரிச்சு பேசுற மாதிரி இருக்குது. பாதாம் பெரிய குரங்கு, எங்க வீட்டோட பெரிய குரங்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாப்பாங்கன்னு சொல்றியா? இப்ப போல ஒரு வாரம் சித்திக்கு மப்பேறிச்சு எல்லாத்துக்குமே ஆயிருக்கு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.